டிவோர்ஸ் வந்துட்டு எனக்கு நடந்துச்சு. அந்த சமயத்துல வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் வந்துட்டு ஒரு அப்பா தான். அது என்ன, எனக்கு குழந்தை மேல பாசங்கள்லாம் இருக்காதா, எனக்கு எமோஷன்லாம் கிடையாதா? ஆனா அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு அப்பா கிட்ட இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரிச்சுட்டு போயிட்டு சிங்கிள் மாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங், எனக்கு போக ஆசை இருக்காதா? என் குழந்தையோட பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு என்ன படிக்கிறா, அவ எப்படி இருக்கா, அதெல்லாம் பார்க்க தெரியாதா? கடைசி எப்ப பாத்தீங்க உங்க பொண்ண? 2017 என்ன வயசுல இருக்கப்போ? 9 மாசம் குழந்தையா இருக்கும்போது. 9 வருஷமா பாக்கலையா? 9 வருஷமா பார்க்கல சார். இப்ப நான் என் குழந்தை முன்னாடி போய் நின்றா கூட அங்கிள்ட்டு தான் கூப்பிடுவேன். என்ன கடைசியா அந்த குட்டி பாப்பாவா இருந்த போது அந்த நினைவு தான் இருக்கு எனக்கு. இப்ப எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. நல்லபடியா இருக்கணும். பார்த்தா வந்துட்டு என்ன பண்ணுவேன், லைக் எப்படி கண்ணீர் விட்டுரும் நிச்சயம். விவாகரத்து வழக்குகள்ல 2 பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனையில அதிகமா பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். நாம தொடர்ந்து இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மற்ற குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய அப்பா வந்து பார்க்க வரும்போது இந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பா வந்து பார்க்க வரலையே, தன்னுடைய அப்பா வந்து கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த வீடியோல கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைய 9 வருஷம் பார்க்கலன்னு சொல்றாரு. கண்டிப்பா வந்து இவர் பார்க்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா பார்த்திருக்கலாம். உண்மையிலே இவருக்கு வந்து பார்க்கணும்ன்ற எண்ணம் இருந்திருந்தா கண்டிப்பா வந்து இவர் பார்க்கணும்ன்ற முயற்சி வந்து எடுத்திருக்கலாம். ஏன்னா இவர் விவாகரத்து வழக்கு நடத்தினதே ஒரு வழக்கறிஞரை வச்சுதான் நடத்தியிருப்பாரு. இந்த சட்டத்துல விசிட்டேஷன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த விசிட்டேஷன் ரைட்ஸ் பெட்டிஷன் போட்டு இந்த குழந்தையை எப்ப பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கண்டிப்பா அந்த குழந்தை எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி வந்து கண்டிப்பா பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு இவரை பார்க்க விருப்பம் இல்லைன்னா கூட இவர் குழந்தைய போய் பார்த்து அந்த குழந்தைய வந்து நல்லபடியா நல்ல சூழ்நிலையில வளருதா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் கூட வந்து நினைச்சிருந்தா வந்து கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் இந்த விசிட்டேஷன் ரைட்ஸ் பெட்டிஷனை வந்து உண்மையாவே வந்து கன்சிடரேஷன் பண்றாங்க. அந்த குழந்தையோட நலன்ல வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு, ஏன்னா வந்து ஃபாதரோடைய முக்கியத்துவம் கண்டிப்பா குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அதை கருத்துல கொண்டு இந்த விசிட்டேஷன் பெட்டிஷனை வந்து கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விசிட்டேஷன் ரைட்ஸ் பெட்டிஷனை பயன்படுத்தி தாராளமா வந்து பார்க்கலாம். குழந்தையோடைய நலனையும் வந்து கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போடுறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.